பிரைஸ்லாட் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு நிமிடம் தலைகளை தாட்டி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புலேசப்பா, இந்த நாளில் உடைய பாதத்தில் கடந்து வந்த உடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவாதி தேவன் நீங்க கிருபை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேகிற வேதத்தின் பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்ப்பா. உடைய நாம எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் நம்ம மீகா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தின் 3 முதல் 5 வரை உள்ள அதிகாரங்கள் இரண்டாவது பாட்டு இரண்டாம் தொகுப்பான அந்த 3 முதல் 5 வரை உள்ள அதிகாரங்களை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். 1-2 அதிகாரங்களை போன வாரத்திலே நம்ம கற்றுக்கொண்டோம். இந்த 3 முதல் 5 வரை உள்ள அதிகாரங்கள் என்னன்னா, அநீதியான தலைமைத்துவத்தை என்ன செய்கிறது சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதாவது இந்த யூதர்கள்ல இஸ்ரவேல் தேசத்துல பிரதானமான தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க யாருன்னா ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள். பிரதான ஜனங்களை வழிநடத்த ஆண்டவர் என்னது ஜனங்களை அதாவது வழிநடத்த ராஜாக்களை ஏற்படுத்தினார். ஆசாரியர்கள் என்னது அவர்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை ஆண்டவருக்கு அவர்களுக்குமான தொடர்பில் அவர்களை வழிநடத்த ஆண்டவர் ஆசாரியர்களை ஏற்படுத்தினார். தீர்க்கதரிசிகள் அவர்கள் பாவம் செய்யும் போது அவர்களை கண்டித்து உணர்த்தி ஆண்டவரண்டைக்கு திரும்ப அவர்களுக்கு தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் என்ன செய்தார், ஏற்படுத்தி வைத்திருந்தார். இந்த 3 தலைமைத்துவத்துவம் அநீதியாய் செயல்பட்டதுனால, அந்த தலைமைத்துவம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் செயல்பட்டதுனால ஆண்டவர் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை தேசத்துக்கு கட்டளையிட்டார் என்பது குறித்தும் பார்க்கிறோம். இன்னும் அதுல அந்த ஆண்டவர் இருந்த போதிலும் ஒரு எதிர்கால நம்பிக்கையை அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து தான் நம்ம இந்த 3, 4, 5 இந்த 3 அதிகாரங்களிலும் நம்ம பார்க்கிற காரியங்கள். இப்போ 3ஆம் அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் பார்த்து என்னன்னா, 3ஆம் அதிகாரம் முழுவதும் 1-12 வரை யூதேயா தலைவர்களின் பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். 4-5 அதிகாரங்கள் எதிர்காலத்தில் இந்த யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த 3ஆம் அதிகாரத்தையும் நம்ம 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் பாட்டு 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள் தலைவர்களின் அக்கிரமம். தலைவர்கள் என்ன பண்ணாங்க, அதாவது ஆட்சி செய்த தலைவர்கள் எப்படிப்பட்ட அக்கிரமத்தை செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். 2வது பாக 3ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலே மோசம் போக்கும் தீர்க்கதரிசிகள் நம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலம் எப்படி ஜனங்களை மோசம் போக்கினார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 9 முதல் 12 வரை வசனங்களிலே ஊழல் தலைவர்களும் அதனால சீயோனின் வீழ்ச்சியும் குறித்து நம்ம என்ன செய்கிறோம்னா பார்க்கிறோம். இப்போ 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக கடந்து வரும்போது 1வது வசனம், நான் சொன்னது யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, நியாயம் என்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது. நியாயம் என்னதென்று நீங்கள் அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார், அவர்கள் எப்படிப்பட்ட காரியத்தை செய்தார்களாம், நன்மையை வெறுத்து தீமையை விரும்பினார்களாம். அவர்கள் மேல் இருக்கிற அவளுடைய தோலையும் அவர்கள் எலும்புகள் மேல் இருக்கிறவருடைய சதையும் பிடுங்கி என் ஜனத்தின் சதையை தின்று அவர்கள் மேல் இருக்கிற அவருடைய தோலை உரிந்து கொண்டு அவர்கள் எலும்புகளை முறித்து பானையிலே போடும் வண்ணமாக, இறைச்சி கொப்பரைக்குள்ளே போடும் வண்ணமாக அவர்களை துண்டிக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்கள் ஆனபடியால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்துக் கொள்வார். இப்போ தேசத்தில் அதிபதிகள் இருக்கிறாங்க. அதிபதிகள் தலைவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் சதையை உரிக்கிறார்கள். அவர்கள் மேல் இருக்கிற அவருடைய தோலையும் அவர்கள் மேல் இருக்கிற அவருடைய சதையை பிடுங்கி எடுக்கிற அளவுக்கு, எப்படி ஒரு ஆட்டையோ மாட்டையோ என்னது தோல் உரித்து அதை நம்ம இறைச்சியாக சமைக்கிறதுக்கு எப்படி தோல் உரித்து அதை எறும்புகளை முறித்து அதை செய்வோம், அந்த அளவுக்கு கொடுமையாக
கொடுமையாக என்ன செய்கிறார்கள்? தலைவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அப்படி தலைவர்கள் ஆட்சி செய்யும் போது ஜனங்கள் என்ன செய்வார்களாம்? 4வது வசனம், அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார். இப்படி ஜனங்கள் கொடுமையாக ஆட்சி செய்யப்படும் போது அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம்? மறு உத்தரவு கொடுக்க மாட்டாராம். ஏனென்றால் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களானபடியினால். எப்படிப்பட்ட ஒரு ஆழமான சத்தியம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய காரியங்கள் உலகத்துல நடந்தாலும், எப்படிப்பட்ட ஆட்சிகள் நடந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தாலும், நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தால் மட்டுமே ஆண்டுடைய சமூகத்திலே நாம் கூப்பிடுகிற சத்தம் அவர் சமூகத்துக்கு எட்டும் என்பதை குறித்து தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். கொடுமையான ஆட்சி வருகிறது. தலைவர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடக்கிறது ஆண்டவருக்கு கண்டிப்பாக தெரிகிறது. இது தவறு என்பது தெரிகிறது. அப்படி தலைவர்களை நியாயம் விசாரிக்கும் போது இந்த ஜனங்கள், ஐயோ இப்படி கொடுமையான ஆட்சி எங்களுக்கு நேரிடுகிறது, இப்படி கொடுமையான காரியங்களை நாங்கள் சந்திக்கிறோமே என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டாராம். ஏனென்றால் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்கள் ஆனபடினாலே நான் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். தமது முகத்தை அக்காலத்தில் அவர்களுக்கு மறைத்து கொள்ளுவார். ஆண்டவர் அந்த காலத்திலே தம்முடைய முகத்தை அவர் மறைத்து கொள்வாராம். ஏனென்றால் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்கள் ஆனபடினார். நம்முடைய ஆண்டவருடைய முகம் நம்முடைய சத்தத்துக்கு சாயாமல் முகம் மறைக்கப்படுகிறது என்றால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் நம்முடைய கிரியைகளில் பொல்லாதவர்களாய் காணப்பட்டால் அவருடைய முகம் நமக்கு மறைத்து கொள்ளப்படும் என்பதை தான் ஒரு ஆழமான சத்தியத்தை இந்த இடத்துல மேகா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். தலைவர்கள் அநீதியாய் ஆட்சி செய்தார்கள், அது உண்மைதான், அது தவறுதான். அதே நேரத்திலே ஆண்டவரை நோக்கி ஜனங்கள் கூப்பிடும் போது அவர் தமது முகத்தை அவர்களுக்கு மறைத்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக 5 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலே மோசம் போக்கும் தீர்க்கதரிசிகள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க. தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாயிருந்து சமாதானம் என்று சொல்லி தன் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமான சண்டைக்கு ஆயத்தம் பண்ணி என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இப்ப தீர்க்கதரிசிகள் எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்களாம்? தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்கள், அவர்கள் தங்கள் பற்களினாலே கடிக்கிறவர்கள், அவ்வளோ அநீதி செய்கிறவர்களுக்கு சமாதானம் என்று சொல்லி தங்கள் வாய்க்கு உணவை கொடாது, இந்த காலத்துல சொல்லணும்னா தங்களுக்கு பணம் கொடுக்காதவனுக்கு விரோதமாய் சண்டைக்கு ஆயத்தம் பண்ணுகிற அந்த அளவுக்கு கொடுமையான தீர்க்கதரிசிகள் மாறி போனதை தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாயிருந்து சமாதானம் என்று சொல்லி தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாக சண்டைக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள், அதாவது தனக்கு ஃபேவராக இருக்கிறவங்களுக்கு சமாதானம், தனக்கு ஃபேவர் இல்லாதவர்களுக்கு சண்டைக்கும் ஆயத்தம் பண்ணுகிற அளவுக்கு தீர்க்கதரிசிகள் மாறி போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும். தீர்க்கதரிசிகளின் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல் காரிருளாய் போகும். தரிசனம் பார்க்கிறவர்கள் வெட்கி குறி சொல்லுகிறவர்கள் நாணி உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால் அவர்கள் எல்லாரும் தங்கள் வாயை மூடுவார்கள். எப்படி செய்வார்களாம்? தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும். தீர்க்கதரிசிகள் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல் காரிருளாய் போகும். அவருடைய பகலும் காரிருளாய் இருண்டு போகத்தக்கதான நாட்கள் வரும். தரிசனம் பார்க்கிறவர்கள் அந்த நாட்களில் வெட்கப்படுகிறவார்கள், குறி சொல்கிறவர்கள் நாணம் அடைவார்கள். உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாதனால் அவர்கள் எல்லாரும் தங்கள் வாயை மூடுவார்கள். ஒரு காலத்தில் அவனுடைய சமூகத்தில் ஏதாவது தரிசனத்தை காண்பீங்க, ஏதாவது வார்த்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவனுடைய சமூகத்தில் போனாலும் எந்த ஒரு வார்த்தையும் கிடைக்கக்கூடாத ஒரு காலம் வரும். அதை தான் அந்த காலத்திலே வந்தது. அதாவது அந்த
பகல் காரிருளாய் போகும். 400 வருடங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து எந்த சத்தமும் கிடைக்காத ஒரு இருண்ட காலத்துக்கு நேராக இஸ்ரவேல் ஜனங்கள் மாற்றப்பட்ட ஒரு சரித்திரத்தை நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். அப்படிப்பட்ட சூழல் வரும் என்பதை ஏற்கனவே மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆனால் 8வது வசனத்தில் மீகா தன்னை எப்படி சொல்லுகிறார்? நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கப்படு, கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். தீர்க்கதரிசிகள் எல்லாரும் தங்களுக்கு ஃபேவரானவர்களுக்கு சமாதானமும் மற்றவர்களுக்கு இடத்திலே சண்டைக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் நான் மீகா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் இப்படியாம், யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்படுகிறது. என்ன வந்தாலும் நான் என்ன செய்வேன்? யாக்கோபுக்கு அவன் செய்த மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தை அறிவிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் எனக்கு பலத்தையும் நியாயத்தையும் பராக்கிரமத்தையும் அருளியிருக்கிறார். அந்த பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் பாவத்தையும் மீறுதலையும் நான் என்ன செய்வேன்? அறிவிப்பேங்கிற ஒரு மீகா தீர்க்கதரிசி அதே கூட்டத்தில் இருந்ததை நம்ம 8வது வசனத்திலே பார்க்கிறோம். 9லிருந்து 12 வரை உள்ள வசனங்களிலே ஊழல் செய்த தலைவர்களும் சீயோனின் வீழ்ச்சியும் குறித்து பார்க்கிறோம். நியாயத்தை அறிவித்து செம்மையானவர்களில் செம்மையானவைகளை எல்லாம் கோணலாக்கி சீயோனை இரத்தப்பழினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையா, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். எப்படிப்பட்ட ஊழல் செய்கிற தலைவர்கள் எல்லாம் காணப்படுகிறார்களா? அவர்கள் நியாயத்தை அறிவித்தார்கள், செம்மையானவைகளை எல்லாம் கோணலாக்கினார்கள், செம்மையாய் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் கோணலாக்கி சீயோனை இரத்தப்பழினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள். பரிதானம் வாங்கி லஞ்சம் வாங்கி நியாயம் தீர்க்கிற தலைவர்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். என்ன உபதேசிக்க வேண்டும் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்களோ அதற்கேற்றமாய் சாய்ந்து கொடுக்கிற ஆசாரிகள், தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிற தீர்க்கதரிசிகளாய் மாறி போனார்கள். ஆனாலும் அவர்கள் என்ன சொல்லுகிறாங்க? கர்த்தர் எங்க நாடுகள் இல்லையோ, எங்களுக்கு எந்த தீங்கு வராது என்று சொல்லுகிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு 12வது வசனத்தில், ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியை போல உழப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய்ப்போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய்ப்போம். இந்த வார்த்தை குறித்து நம்ம ஏற்கனவே இது எசேக்கியா ராஜாவின் காலத்தில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை. இதை கேட்டு ஆண்டுடைய சமூகத்தில் மனம் திரும்பி எசேக்கியா ஆண்டவருடைய திரும்பின போது அந்த நாட்கள் என்ன செய்யப்பட்டது? அந்த நாட்களில் வரவிருந்த ஆபத்து குறைக்கப்பட்டது, அது காலம் தாமதமானது என்பதை குறித்து நம்ம எரேமியா தீர்க்கதரிசனிலே சொல்லப்பட்டிருக்கிறதாக நம்ம இந்த மீகா தீர்க்கதரிசன புத்தகத்தின் இன்ட்ரோடக்ஷன் கற்றுக்கொள்ளும் போது கற்றுக்கொண்டோம். எரேமியா 26ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டபோது அன்றைக்கு எசேக்கியா என்ன செய்தார்? ஆண்டவருடைய சமூகத்திலே உபவாசத்தை கூட்டி ஜனங்களை ஆண்டவர் அன்றைக்கு திருப்பினதுனால அந்த நாட்களிலே வரவிருந்த நியாய தீர்ப்பு பின்னாட்களுக்கு மாற்றி வைக்கப்பட்டதை குறித்து நம்முடைய சரித்திரத்திலே நம்ம பார்க்கிறோம். இதை தான் நான் இந்த மீகா தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை தான் சொல்லுகிறார். தலைவர்கள் மாறி போனதுனால பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிற தலைவர்கள், கூலிக்கு உபதேசிக்கிற ஆசாரியர்கள், பணத்துக்கு குறி சொல்லுகிற தீர்க்கதரிசிகள், 3 விதமான தலைவர்களுடைய செயல்கள். எப்படியா பரிதானத்துக்கு நியாயம் தீர்த்தார்களாம், கூலிக்கு உபதேசித்தார்கள், பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். இப்படி 3 கூட்டமாய் அன்றைக்கு இருந்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதனால அவர்களின் நிமித்தம் சீயோன் வயல்வெளியை போல உள்ளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போலவும்
ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 4-5 அதிகாரங்களில் எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறதை குறித்த நம்பிக்கையான வார்த்தைகளை இந்த 4-5 அதிகாரங்களிலே பார்க்கிறோம். அதில் அந்த 4-5 அதிகாரங்களை நம்ம பிரிக்கும் போது வரவிருக்கிற ராஜ்யம் 4ஆம் அதிகாரம் 1-5 வரை உள்ள ஒரு வரவிருக்கிற ஒரு ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். 4ஆம் அதிகாரம் 6-13 வரை சீயோன் மீட்கப்படுதலை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். புதிய மேசியாவை குறித்த 5ஆம் அதிகாரம் 1-5 வரை உள்ள வசனங்கள். அசீரியாவின் மீதான தாக்குதல் 5ஆம் அதிகாரம் 5-6 வரை உள்ள வசனங்கள். யாக்கோபின் மீதியானவர்கள் எப்படி இருப்பார்கள் என்ற 5ஆம் அதிகாரம் 7-9 வரை உள்ள வசனங்கள். மீதியானவர்கள் புடமிடப்படுதல் 5ஆம் அதிகாரம் 10-15 வரை உள்ள வசனங்களில் நம்ம வாசிக்க முடியும். இப்போ 4ஆம் அதிகாரம் 1-5 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது இதில் 1, 2, 3 இந்த 3 வசனங்களும் ஏற்கனவே நம்ம ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் தியானித்தோம். அதே வார்த்தைகள் ஏசாயா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 2-4 வரை உள்ள வசனங்கள் அப்படியே இதிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்கள் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்துக்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவார்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை இப்படின்னு சொல்லி கடைசி காலத்தில் ஆண்டவர் ஒரு நாளை ஒரு ராஜ்யத்தை கட்டப்போகிறார். அந்த நாட்களில் என்ன நடக்கும் என்பது தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவார்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது என்பதை குறித்து ஏசாயா முன்கூட்டிய தீர்க்கதரிசனம் உரைத்தார். ஏசாயாவும் மீகாவும் சமகாலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள். அப்படி இருக்கும்போது இந்த தீர்க்கதரிசனம் யாருடையது என்பதை குறித்த ஒரு குழப்பம் நிலவும் போது முக்கியமாக ஏசாயாவினுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை அப்படியே மீகா மேற்கோள் காட்டி திரும்ப அந்த ராஜ்யத்தை குறித்த ஆண்டவரிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்ட காரியத்தையும் எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். 4-5 அதிகாரங்கள். அவனவன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். இதை சேனைகளுடைய கர்த்தரின் வாயிலை சொல்லிட்டு சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களில் நடப்போம். இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் வரும். 4ஆவது வசனம். அவனவன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருகிற ஒரு நாள் வரும் என்பதை குறித்து இந்த மீகா எழுதுகிறார். மேலே சொல்லப்பட்ட 3 வசனங்களும் மோஸ்ட்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை எடுத்து மீகா கையாண்டு திரும்ப ஆண்டோடைய வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறதாக வேத வல்லுநர்கள் கருதுகிறாங்க. அதை தான் வரவிருக்கிற ராஜ்யத்தை குறித்து 1-5 வரை உள்ள வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக சீயோன் மீட்கப்படுதலை குறித்து 6-13 வரை உள்ள வசனங்களே சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அன்புகளையும் கூட்டிக் கொண்டு நொண்டியான மீதியான ஜனமாகவும் தூரமாய்
தூரமாய் தள்ளுண்டு போன பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். தூரமாய் தள்ளுண்டு போன இஸ்ரவேல் ஜனங்களை நான் ஒரு பலத்த ஜாதியமாக திரும்ப மீட்டெடுப்பேன் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். மந்தையின் துருக்கமே, சியோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமார இடத்தில் வரும். இப்படிப்பட்ட நாட்கள் எனது வரும் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இப்போதும் நீ சத்தமிட்டு கதறுவானேன், ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ, உன் ஆலோசனைக்காரர் அழிந்து போனார்களோ, பிரசவிக்கிற ஸ்திரீக்கு ஒத்த வேதனை உனக்கு உண்டாகும். சியோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரீயை போல பட்டு வேதனைப்படு. நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய், அங்கே விடுவிக்கப்படுவாய். அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுவார். அதாவது நாட்களிலே இப்போ ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்த நாட்களிலே தான் மீகாவும் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். அப்ப பின்னாட்கள்ல என்ன செய்யுமாம், பாபிலோன் வரைக்கும் போவாய், அங்கே விடுவிக்கப்படுவாய், அங்கே கர்த்தர் உன்னை சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விட்டார். இந்த காரியம் பின்னாட்களிலே சரித்திரத்திலே நடந்ததை குறித்து நம்ம பார்த்தோம். இப்ப சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதிகள் உனக்கு விரோதமாய் கூடி இருக்கிறார்கள். அநேகர் இப்ப சீயோன் தீட்டுப்பட்டு போச்சுது, நாங்க இதெல்லாம் பார்ப்போம்னு சொல்லி ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனைகளை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளை போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். சியோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவருடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கு என்றும் நியமிப்பார். இந்த வார்த்தைகள் சீயோன் தீட்டுப்பட்டுவாளாக, எங்கள் கண் அவைகளை காண்பதாக. எங்கள் கண் இதெல்லாம் காணும். சீயோன் தீட்டுப்பட்டு போறதை குறித்து எங்க கண் காணும் என்று ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, பார்த்துட்டே இருக்கிற அந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய வார்த்தை என்ன, ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமல் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தருடைய நினைவுகள் என்னவென்று தெரியாது, அவருடைய யோசனைகள் என்னவென்று தெரியாது. அவர் அரிக்கட்டுகளை போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். சீயோன் தீட்டுப்பட்டு போயிடுச்சு, அங்கங்கேயா போயிடுச்சு என்று அநேகர் பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய நினைவும் ஆண்டவருடைய யோசனை என்ன, திரும்ப அவர்களை களத்திலே சேர்க்கிறது தான் ஆண்டவருடைய நினைவு. நம்மை பார்த்தோம் அநேகர், ஐயோ இவள் இப்படி ஆகி போட்டாங்க, இவர்களுடைய வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு, இதை நம்ம பார்க்கலாம், சீக்கிரமா இவர்கள் அழிந்து போகிறதை எங்கள் கண்கள் காணும் என்று பல கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய நினைவுகளை அவர்கள் அறியவில்லை, அவருடைய யோசனைகள் அவர்களுக்கு தெரியாது. ஒரு நாள் ஆண்டவரை நம்முடைய சோதனையிலே, நம்முடைய பாடுகளில் இருந்து, நம்முடைய வேதனைகளில் இருந்து எல்லாவற்றையும் மாற்றி, சியோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நெருக்கி போடுவாய். அவர்கள் தேடி செத்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராக இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய் என்று கம்பீரமாய் செய்கிற ஒரு நாள் வரும் என்பதை குறித்து அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக முக்கியமாக 5ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி இந்த பழைய பாட்டிலே மேசியாவின் பிறப்பை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை, பிறந்த இடத்தை துல்லியமாக அறிவித்த ஒரு தீர்க்கதரிசி யாரு அப்படின்னா அது என்னன்னு மீகா தீர்க்கதரிசி தான். ஆண்டவருடைய பிறப்பிடம், அவர் இந்த இடத்துல தான் பிறப்பார் என்பதை குறித்து மிக துல்லியமாக அறிவித்த தீர்க்கதரிசி இந்த மீகா தீர்க்கதரிசி. 5ஆம் அதிகாரத்துல 1 முதல் 5வது வசனத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வரைக்கும் அந்த இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மேசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்க முடியும். முதல் வசனம், சேவங்களுடைய நகரமே இப்பொழுது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாய் முற்றுகை போடப்படும், இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை போனால் கள்ளத்தில் அடிப்பார்கள். இப்ப இருக்கிற சூழ்நிலை இப்படிதான். எப்படி சேனுடைய நகரமே இப்போது தட்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும், இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை போலினால்
முகத்தில் அடிப்பார்கள். ஏன்னா கடைசியான ராஜா சிதேக்கியா ராஜாவை இழுத்து கொண்டு போய் என்ன செய்தார்கள், அவருடைய செயல்கள் எல்லாவற்றையும் நம்ம இதில் பார்த்தோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல் உண்டாகும். அப்படி இருக்கும்போது என்ன நடக்குமாம்? 2வது வசனத்திலே, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. அவர் பூர்வத்திலேயே அவருடைய புறப்படுதல் எழுதப்பட்டது. அவர் என்ன செய்வார்? புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும் என்பதை குறித்து, அதாவது மேசியாவை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்க மட்டும் அவர்களை ஒப்புக் கொடுப்பார். இந்த காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பாக வர இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்படுவார்கள். அப்பொழுது அவருடைய சகோதரன் மீதியானவர்களை இஸ்ரவேல் புத்திரரோட கூட திருப்புவார்கள். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று இருந்த கர்த்தருடைய மகிமை பூமியின் எல்லை பரியந்தமும் எல்லா இடமும் ஏசியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததுனால உங்களுக்கும் எனக்கு இந்த பெரிய பாக்கியம் கிடைத்தது. அதேதான் இந்த இடத்துல இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். அப்படிப்பட்ட நாட்களை நம்ம பார்த்தோம். இவரே சமாதான காரணர். இந்த மேசியா தான் இருந்தது சமாதான காரணர் என்று மீகா சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 5வது வசனத்திலிருந்து செகண்ட் பார்ட்லேருந்து 6வது வசனம் வரைக்கும் அசீரியாவின் மீதான தாக்குதல். அசீரியாவை என்ன செய்யும்? இந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க? தாக்குவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தாக்குவார் என்பது அனத்திற்கு தரிசன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போது நம்முடைய அரண்களை எல்லாம் மிதிக்கும் போது 7 மேய்ப்பரையும் மனுஷர் 8 அதிபதிகளையும் அவனுக்கு முன்பாக நிறுத்துவேன். இவர்கள் அசீரிய தேசத்தையும் நிம்ரோத்தின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாகுவார்கள். அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போது நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போது அவனுக்கு நம்மை தப்புவிப்பார். ஆண்டவருடைய பலத்தினாலே ஆண்டவர் யாரை பலரும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். அப்படி 7 மேய்ப்பரையும் 8 அதிபதிகளையும் நிறுத்தும் போது அவர்களை என்ன செய்வாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் அசீரியர்களை மேற்கொள்வார்கள். அதாவது யூதேய ஜனங்கள் அசீரியர்களை மேற்கொள்வார்கள் என்கிறதான தீர்க்க தரிசன வார்த்தை இதை சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். 7லிருந்து 9 வரை உள்ள வசனங்களிலே யாக்கோபில் மீதியானவர்கள் எப்படி இருப்பார்கள்? யாக்கோபில் மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனியை போலவும் மனுஷனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரனுக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மழைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவில் இருப்பார்கள். யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் பீறிப்படுகிற பாலசிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமும் ஜாதிகளுக்குள்ளே அநேக ஜனங்களின் நடுவில் இருப்பார்கள். உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். யாக்கோபிலே மீதியானவர்கள் எப்படி இருப்பார்கள்? இன்றைக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சரித்திரத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ள யாராலும் முடியாது என்பதை குறித்து தான் இந்த வார்த்தை தான். கர்த்தராலே வருகிற பன்மையை போலவும் மனுஷருக்கு காத்திராமல் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மழையை போலவும் அநேக ஜனங்கள், மழை எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது. அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது மீதியாக இருக்கிற யூதர்கள் என்ன செய்வார்கள், எப்படி செய்வார்கள், யார் மேல் எழும்புவார்கள் என்று தெரியாது. யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறது போலவும் பால சிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறது போல அவர்கள் பெரியவர்களாக இருப்பார்கள் என்பதை குறித்ததான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 10லிருந்து 15 வரை மீதியானவர்கள் புடமிடப்படுவார்கள். அதாவது ஆண்டவர் தேசத்தை தூய்மையாக்குவாராம். எப்படி? அப்படி மீதியானவர்கள் சிங்கம் போலவும் பால சிங்கமும் இருக்கும்போது அந்நாளிலே நான் உன் குதிரைகளை உன் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து உன் ரதங்களை அழித்து உன் தேசத்து பட்டணங்களை சங்கரித்து உன் அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்கி சூரிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன். நாள் பார்க்கிற இடத்தில் உன்
உன்னிடத்தில் இல்லாமல் போவார்கள். உன் சுரூபங்களையும் உன் சிலைகளையும் உன் நடுவில் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன். உன் கையின் கிரியையை நீ பணிந்து கொள்ளாய். நான் உன் விக்கிரக தோப்புகளை உன் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி உன் பட்டணங்களை அழித்து செவிகொடாத புறஜாதிகளிடத்திலே கோபத்தோடும் உக்கிரத்தோடும் நீதியை சரி கட்டுவேன் என்றார். ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? மீதியாயிருக்கிற ஜனங்களை தூய்மையாக்குவேன் என்று சொல்லுகிறார். அதாவது உன்னுடைய பலத்தினால, உன்னுடைய குதிரையின் பலத்தினால, உன்னுடைய அரணின் பலத்தினால எதையும் சாதித்தாய் என்று சொல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி என்ன செய்வாராம்? செவிகொடாத புறஜாதிகளிடத்திலே கோபத்தோடு உக்கிரத்தோடு நீதியை சரி கட்டுவேன். நீதியை சரி கட்டுவாராம். ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற ஜனங்களை ஆண்டவர் தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் அந்த இடத்துல பெரியவராய் இருப்பார் என்கிற ஒரு செய்தியோடு இந்த அதிகாரத்தை ஆண்டவர் முடிக்கிறதை பார்க்க முடியும். இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்ற வார்த்தையை தொடங்கி, ஆனாலும் அப்படிப்பட்ட தெய்வம் ஒரு தூய்மை இல்லாத அசுத்தத்திலே அவர் குடியிருக்கிற தேவன் அல்ல. அவர் என்ன செய்வாரா? எல்லாவற்றையும் அழித்து சுரூபங்களையும் சிலைகளையும் நடுவில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கும். உன் கையின் கிரியைகளை நீ பணிந்து கொள்ளாய். உன் கையின் கிரியைகளை பணிந்து கொள்ள ஒரு நாள் விடமாட்டேன். உன்னை படைத்து உன்னை அழைத்து உன்னை வேறு பிரித்து எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு கூட இருக்கிற தேவன் நான் என்பதை நிரூபிப்பேன் என்கிறதை குறித்து ஆண்டவர் இந்த அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். அநீதியான ஒரு தலைமைத்துவத்தினால வரவிருக்கிற நியாய தீர்ப்பை சொல்லி நீதியான எல்லாவற்றையும் நியாயமும் நீதியுமாய் செய்கிற ஒரு மேசியாவின் ஆட்சிக்கு நேராக இந்த யூத தேசத்தை நான் வழி நடத்துவேன். அது யூதர்களுக்கு மட்டுமல்ல, பூமியின் எல்லை பெரியந்து மகிமைப்படுகிற ஒரு தலைமைத்துவத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவேன் என்று இந்த தொகுப்புல இந்த செகண்ட் பார்ட்ல சொல்லி வைத்திருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த நாளில் கற்றுக்கொண்ட பாடல்கள் நமக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நம்ம செபிக்கலாம். அன்புள்ள இயேசுப்பா, அநீதியான தலைமைத்துவத்தினால இஸ்ரவேல் தேசத்தில் அநேக காரியங்கள் ஏற்பட்டாலும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற ஒரு தலைமைத்துவமாக அது யூதர்களுக்கு மட்டுமல்லாமல் பூமியின் எல்லை பெரியந்து மகிமைப்படுகிற ஒரு மேசியாவாய் நீர் கடந்து எங்களையும் ரட்சித்து எங்களுக்கும் உடைய அன்பை காண்பித்த அந்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில் உண்மை விட்டு விடாதபடி உமக்காய் நிற்க எங்களுக்கு கிருபை தாங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you.